ஹாய். 2 ட்ரெய்லருடைய ரிவ்யூவ கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற விடாமுயற்சி, இன்னொன்னு விடுதலை பார்ட் 2. 2 விதமான ஜானர்ஸ். 2யுமே ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல போறதில்ல. 2யும் கம்பைன் பண்ணி ஒரு ரிவ்யூ. விடுதலை நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். பொதுவா தமிழ் சினிமாவுல பார்ட் 2 எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லா வரணுமே சொல்லிட்டு நெறைய மெனக்கெடுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நெறைய இடங்கள்ல நெறைய படங்கள் தமிழ் சினிமாவுல பார்ட் 1 விட பார்ட் 2 சொதப்பலா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா வெற்றிமாறனுடைய இந்த விடுதலை பார்ட் 2 அப்படிங்கிறது அப்படி இருக்காது. அது இந்த ட்ரெண்ட மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திடமா நம்ம நம்ப முடியும்னு நினைக்கிறேன். காரணம் அந்த ட்ரெய்லர் சொல்லக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு குறும்படம் பார்த்த மாரி இருக்குது அந்த ட்ரெய்லர். அவ்ளோ டீட்டெயிலிங். பார்ட் 1ல வாத்தியார் கைது செய்யப்படுவார். விஜய் சேதுபதி கைது செய்யப்படுவார். அங்கேயே முடிச்சிருப்பாங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட அந்த படம் முடிஞ்சிருக்கும். இங்க அந்த கைது செய்யப்பட்ட அந்த வாத்தியாரை ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் காப்பாற்றணும் முயற்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் அவர் எக்காரணம் கொண்டும் தப்பித்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு போராடுறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பிளாஷ்பேக் வருது. வாத்தியாருடைய இளமை காலம், அவர் எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வர்றாரு, எப்படி லவ் பண்றாரு, அதுல என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வருது. அந்த பிளாஷ்பேக் வாத்தியாரை கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த போலீஸ்காரர்கிட்ட. ட்ரெயின்ல இருந்து நமக்கு தெரிய வர அந்த படத்தோட கதை அப்படிங்கிற என்ன அப்படின்னா, அந்த பிளாஷ்பேக்ல விஜய் சேதுபதி கதை சொல்லும் போது அவர் ஒரு மில்லுல வேலை செய்யறாரு. அந்த மில்லுல வேலை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் அங்க வருது. அந்த பிரச்சனையை கையாளுறதுக்காக இங்க வரக்கூடிய அந்த பெருமாள் அப்படிங்கிற நபர் காலப்போக்கில் ஒரு தலைவரா உருவப்படுறாரு. தலைவரா உருப்பெற்று வரும்போது மில்லுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை கையாளும் போது இன்னொரு பக்கம் மில்லுக்கு வெளியில இங்க ஒரு பெரிய சாதிய அடக்குமுறை நடக்குது. அந்த சாதிய அடக்குமுறைக்கு எதிர்த்து இவர் ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கிறார். இந்த நேரத்துல அந்த ஊர்ல பண்ணையாராவோ அல்லது பெரிய செல்வந்தராவோ இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகள் இந்த பெருமாளை விரும்புறாங்க. 2 பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க. இந்த நேரத்துல அங்க ஒரு ஆணவ கொலை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு அங்க நடக்குது. சோ இங்க ஓரளவுக்கு இங்க சொசைட்டில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சூப்பரா ஒரு படமா தொகுத்து வழங்கியிருக்காரு வெற்றிமாறன் அவருடைய பாணியில. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, விடுதலையோட நாயகன் விஜய் சேதுபதி அல்ல. விடுதலை படத்தோடைய ஹீரோ சூரி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரி சாதாரண ஒரு போலீஸ்காரர், ஒரு ஜீப் டிரைவரா வருவாரு. இங்கேயும் அதுதான் வர்றாரு. விஜய் சேதுபதியும் சூரியும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அங்க வருது. அந்த இடத்துல விஜய் சேதுபதி அவரை பார்த்து கேட்கிறாரு, முருகேசன் இப்பவும் நீங்க தானா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சின்ன உரையாடலை வச்சு இந்த படத்தோட மொத்த கதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் கதைய நாயகன் சொல்லக்கூடிய சூரிக்கு அங்க ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருக்குது. இங்க மொத்த படத்தையும் தாங்கி நிற்கக்கூடியவர் இந்த பெருமாள் அப்படிங்கிற வாத்தியார் அப்படிங்கிற இந்த விஜய் சேதுபதி. இந்த விஜய் சேதுபதியோட ரோலை கதையோட ஹீரோவா நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த ரோலை சூரி எப்ப எடுக்க போறார், சூரி எப்ப ஓவர்டேக் பண்ணி கதையின் நாயகனா நமக்கெல்லாம் தெரிய போறார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுவார் வெற்றிமாறன் அப்படின்னா, வெற்றிமாறனுக்கே உரிய ஒரு தனி பாணி இருக்கும். நிச்சயமா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது இருக்காது. பட் ஸ்டில் நமக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லையா, அது என்ன, எனக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி வயதானவராக காட்டப்படுறார். முற்காலத்துல ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதல் அந்த பெண் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அந்த நேரத்துல விஜய் சேதுபதிக்கு பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை அங்க வளருது. அந்த குழந்தை தன்னோட பாட்டியோட அரவணைப்புல மட்டும்தான் வளருது. இது பார்ட் 1ல தெளிவா சொல்லப்பட்ட சூரியின் காதலி, அந்த படத்தோட நாயகி. அந்த படத்துடைய நாயகியா இருக்கிறவங்க விஜய் சேதுபதியோட மகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நேரத்துல பார்ட் 1லேயே அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு அந்த நாயகி உட்பட எல்லாரையும் அந்த ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது சூரி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போய் அவங்க எதுவும் தப்பும் பண்ணல, அந்த பொண்ணையாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவாரு. சேத்தன் அங்க இன்ஸ்பெக்டரா இருப்பார். ரொம்ப கடுமையான ஒரு கண்டிப்பான நபராக அவர் காட்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரையே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அவர் வருவார். சோ இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரி சாதாரண ஆளா தான் இருக்காரு. தேவைப்பட்டா அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நாயகி விஜய் சேதுபதி மகளாக இருந்தால், இப்போ வாத்தியாருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த நாயகி சூரிக்கு அது மூலமா சில தகவல்கள் கொடுக்கலாம், அல்லது சூரியை வெறுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல சூரி மாட்டிக்கிட்டு ஒரு வழியா கடைசியில நியாயத்தின் பக்கம் நிக்கலாம், நம்ம கடமையை தூக்கி விசிறி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சூரி தன்னோட அந்த காவலர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு
வாத்தியார் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல 2 விஷயம் நடக்கலாம். ஒருவேளை வாத்தியார் ஏதோ ஒரு கட்டத்துல இறந்து போகலாம், அந்த இடத்த சூரி நிரப்பலாம். அல்லது சூரியோட வேலையை பார்த்து வாத்தியாரே எனக்கு பின் இனிமே நீ தான் இந்த மக்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சூரி கிட்ட தன்னுடைய பொறுப்புகளை எடுத்து ஒப்படைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு போக்குல தான் இந்த படம் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2வது விடாமுயற்சி. ஒரு நீண்ட கால படப்பிடிப்பு. கால்ஷீட் பிரச்சனையா வேற என்ன பிரச்சனையும் தெரியாது. பட் ஒரு நீண்ட கால படப்பிடிப்புக்கு பிறகு இப்பதான் ட்ரெய்லர் வந்திருக்கு. பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்றாங்க. இந்த படத்தோட கதை வந்து பிரேக் டவுன் அப்படின்னு 1997ல வந்த ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதைன்னு சொல்றாங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அந்த படத்துல கலிபோர்னியால ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஒரு டூர் ஒன்று போவாங்க, ஒரு ரைடு ஒன்று போவாங்க, கார்ல ஒரு ரைடு ஒன்று போவாங்க. யாரும் மக்கள் வாழ்விடமே இல்லாத ஒரு பகுதியில போகும்போது அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ அங்க யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. அந்த பிரேக் டவுன் ஆகி அங்க குடும்பத்தோட தவிக்கக்கூடிய அந்த குடும்பம் எப்படி சர்வே பண்ணி வராங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அதுல இருந்து ஒரு 1 லைன் மட்டும் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ட்ரிப் ஒன்று போகுது. அந்த 1 லைன் மட்டும் எடுத்து தமிழுக்கு ஏத்தாப்புல, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஏத்தாப்புல நிறைய மாதல்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாறுதல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் தல அஜித் தன்னோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஒன்று போகிறாரு. எங்க போறாருன்னா, இவர் அஜர்பைஜான்ல போகிறாரு. அஜர்பைஜான்ல இவர் ட்ரிப் போகும்போது அதே மாதிரியான ஒரு சூழல், யாரும் இல்லாத ஒரு இடத்துல இவர் போறாரு. அங்க இவருடைய மனைவி கடத்தப்படுகிறார். இவரோட மனைவி ஏன் கடத்தப்படணும், இவருக்கு பின்னாடி ஏதாவது பிளாஷ்பேக் இருக்கா அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லர்ல ஒன்றும் சொல்லப்படல. துப்பாக்கி வச்சுக்கிறாரு, இவரை அந்த மனைவியை கடத்துறவங்க வந்து அர்ஜுன் மாதிரியான ஆட்கள்லாம் வராங்க. ஸோ இங்க ஒரு பெரிய ஒரு பிளானிங் இருந்திருக்கு. அந்த பிளானிங்க்கு பின்னாடி ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு. அது என்னங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியல இந்த ட்ரெய்லர்ல. ட்ரெய்லர் முழுக்க ஒரு வார்த்தை கூட டைலாக்கே இல்லாம வந்திருக்கு. முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளால மட்டுமே ட்ரெய்லரை அப்படியே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் தன் மனைவியை தேடி அடையக்கூடிய நாயகனுடைய அந்த பிளாஷ்பேக் வருது. எப்படி லவ் பண்ணாரு, எப்படி கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற பிளாஷ்பேக் எல்லாம் வரும். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வருது. நிறைய பேர் உள்ள வராங்க. மகிழ் திருமேனியோட இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்கள்லயுமே அவருடைய 2 விஷயம் ரொம்ப குறிப்பா இருக்கும். அவரோட திரைக்கதை, 2வது டயலாக்ஸ்ல ஒரு வார்த்தையில ட்விஸ்ட் வச்சு அந்த படத்தை வேற திசையில திருப்புறதுல ரொம்ப கை திறந்தவர் வந்து மகிழ் திருமேனி. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் டயலாக்ஸே இல்லாத ஒரு வெறும் பிஜிஎம்ஸ் மட்டும் வச்சு ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெளியிட்டு இருக்காரு. உள்ளபடியே பிஜிஎம் சூப்பரா இருக்கு. அனிருத் கிட்ட இருந்து இவ்வளவு சூப்பரான ஒரு பிஜிஎத்தை நம்ம எதிர்பார்க்கல. ஆனா அருமையா பிஜிஎம் போட்டிருக்காரு. இந்த 2 படத்தையும், விடுதலை பாட்டுவையும் விடாமுயற்சியும் கம்பேர் பண்ணி நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விடுதலை பாட்டுல சில டயலாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. விடாமுயற்சியில ஒரே ஒரு டயலாக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது டயலாக்கா இல்ல, அதுல வாக்கியங்களா அங்க வருது. இந்த 2 வாக்கியங்கள், இந்த 2 டயலாக்ஸுமே ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லுது. அந்த 2யுமே ஒன்னா சொன்னாதான் இந்த மக்களுக்கு சரியான அது ஒரு கருத்தா போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 2 ட்ரெய்லருக்கு நான் ஒன்னா கம்பேர் பண்ணி சொல்றேன். விடாமுயற்சியில வரக்கூடிய ட்ரெய்லர், எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு, ஒரு தனி மனிதனை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு பக்காவான ஒரு பேக்கேஜா இருக்கு. அப்படியே விடுதலை பக்கம் வந்தீங்க அப்படின்னா 3 டயலாக்ஸ் இந்த மக்களால கொண்டாடப்படுது. வன்முறை எங்கள் மொழி அல்ல, ஆனால் அந்த மொழியில் எங்களுக்கு பேச தெரியும். 2வது, தத்துவமில்லாத தலைவனால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது. 3வதா, என்ன போல படிக்காத ஒருத்தன் இந்த தண்டவாளத்தை தலை வச்சு படுத்ததாக தான் இன்னைக்கு உன்னை போல ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க. இந்த 3 டயலாக்குமே பொதுவா மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு டயலாக்ஸா இருக்குது. விடாமுயற்சி எப்படி தனி மனிதனுக்கான விஷயத்த பேசுதோ, அதே மாதிரி இந்த விடுதலை பாட்டு ஒரு சமூகத்துக்கான பிரச்சனைகளை பேசுது. இந்த 2 படமும் வெளி வரும்போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.